கண்டக்டர் ஏன் கேட்டார்? மாணிக்கமும் முத்துவும் நண்பர்கள். நகரத்திற்கு செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். நம்மில் யார் அறிவுடையவர் என்று சோதித்து பார்ப்போமா என்றான் மாணிக்கம். என்ன சோதனை என்று கேட்டார் முத்து. நாம் டவுன் பஸ்ஸில் நகரம் செல்ல போகிறோம். அதற்கான கட்டணம் 5 ரூபாய். நான் உன்னிடம் 5 ரூபாய் தருகிறேன். அதில் நீ உனக்கு டிக்கெட் எடுத்துக்கொள். நான் எனக்கு தனியாக டிக்கெட் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் மாணிக்கம். சரி, இதில் என்ன சோதனை உள்ளது என்று கேட்டான் முத்து. நீ கண்டக்டரிடம் பணம் கொடுப்பாய். அவர் உன்னிடம் எந்த ஊருக்கு டிக்கெட் என்று கேட்க மாட்டார். ஆனால் நான் பணம் கொடுக்கும்போது மட்டும் எந்த ஊருக்கு டிக்கெட் என்று கேட்பார் என்றார் மாணிக்கம். அப்படி நடந்தால் உன்னை நான் அறிவுடையவன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்றான் முத்து. டவுன் பஸ் வந்து அங்கே நின்றது. இருவரும் அதில் ஏறினார்கள். கண்டக்டரிடம் முதலில் 5 ரூபாயை தந்தான் முத்து. பணத்தை வாங்கிய கண்டக்டர் ஏதும் பேசவில்லை. டிக்கெட்டை கிழித்து அவனிடம் தந்தார். அடுத்ததாக மாணிக்கத்திடம் வந்தார். அவனும் அவரிடம் 5 ரூபாய் தான் தந்தான். எந்த ஊருக்கு டிக்கெட் என்று கேட்டார் அவர். மாணிக்கத்திடம் மட்டும் கண்டக்டர் எந்த ஊருக்கு டிக்கெட் என்று ஏன் கேட்டார்? என்ன நண்பர்களே, இந்த கதைக்கு சரியான விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சரியான விடையை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த புதிர்கான விடையை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.